வாங்க நண்பா, இது நம்ம ஏரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸ், அதான் புளி சாதம். இனிமேல் இந்த வீக் ஃபுல்லாக வெரைட்டி ரைஸாக பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், கடலப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வேர்க்கடலை. நீங்கள் வேர்க்கடலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? நல்லா காஞ்ச மிளகாவை சுத்தம் பண்ணி அந்தமாரி கிள்ளி வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் கடாயை வச்சு முதல்ல கடலப்பருப்பு, கடுகு, இந்த மசாலா ரொம்ப முக்கியம். இதை நல்லா சூப்பராக செய்யுங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைங்களா? இதை நல்லா வறுத்துக்கலாம். ரோஸ்டட் பண்ணிப்போம் எண்ணெய் ஊற்றாமல். அதுக்கப்புறம் மிளகு எல்லாம் போட்டோமா, ஜீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். முதல்ல கடலப்பருப்பை மட்டும் தனியாக வறுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ரோஸ்டட் பண்ணிக்கோங்க. வறுத்துக்கு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வறுக்கணும். நீங்கள் இந்த லெவல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஓகேவா? இதை இறக்கிடலாம். அப்புறம் அதே வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருவோம் பாருங்கள், எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த காஞ்ச மிளகாவை போடுவோம். ஓகேங்களா? எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுவோம். சூடான பிறகு அந்த காஞ்ச மிளகா வந்து புளி சாதத்தில் போட்டோம்னா சைடிஷே தேவையில்லைங்க, காஞ்ச மிளகாவே போதும். சைடிஷ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து அப்படியே எண்ணெயை அவனை மிதக்க விடணும், அருமையாக இருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சின்ன ஜீரகமும் கடுகும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகேங்களா? நல்லா அதை அப்படியே முதக்க விடுங்க. எண்ணெய் அவன் குடிக்கட்டும், அருமையாக இருப்பான். புளி சாதம் பொறுத்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்ல எண்ணெயில் பண்ணிங்கன்னா அருமையாக இருப்பான், அமிர்த மாரி இருப்பான், சும்மா கிருட்டுன்னு. ஓகேங்களா? இவன் நல்லா பொறுக்கிட்டோம். கருவேப்பிலை நிறையா இருக்கிறதே நல்லது, அதனால் நிறையா போட்டுக்கிட்டோம். அப்புறம் கிண்டி விட்டுட்டு கிரவுண்ட் நட், அதாவது மல்லாட்டையும் உள்ளே போட்டுறோம். போட்டு இதான் சைடில் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முதல்லையே கரைச்சி வச்சிடணும் புளியை, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ புளியை ஊற்றிடலாம், அதில் புளி தண்ணியை. அவ்வளோதாங்க, புளி தண்ணியை ஊற்றியாச்சா? இப்போது இவனை கொதிக்க விடுவோம் கொஞ்ச நேரம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு அவனை கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுவோம். ஓகேங்களா? உப்பு போட்டாச்சு. அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வறுத்து வச்சுருக்க மிக்சரை எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகேங்க? அரைச்சிக்கிட்டோம். அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு கொதித்த பிறகு, ஓகேங்களா, நல்லா இந்த அளவுக்கு அவன் கொதிச்சிருவான். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை எடுக்கிறோம். இப்போ இது பாருங்க, அரைச்சி வச்சுருக்க மிக்சரில் தண்ணி ஊற்றாமல் இந்தமாதிரி பேஸ்ட் பவுடராட்டம் அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி யூஸ் ஆகும். அடுத்த வாட்டி நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல.
இப்போ அந்த பொடி இந்த அளவுக்கு ஸ்டேஜில் கொதித்த உடனே அந்த பொடி அப்படியே உள்ளே தூவி விட்ருங்க. ஓகேங்களா? இதை போடும் போது உங்களுக்கு ஒரு நறுமணம் அப்படியே செம்மையாக கிடைக்கும். அப்படியே வாசனை அப்படியே அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? செம்மையாக இருக்குங்க வாசனை. அப்படியே அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆகிட்டான். இவனை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓகேங்களா? சும்மா கிருட்டுன்னு அருமையாக இருப்பான். அவ்வளோதாங்க. இவனை இறக்கிடலாம். கொதிச்சிட்டான் சூப்பராக. அதுக்கப்புறம் சாதத்தில் ஊற்றி கிண்ட வேண்டியதான். கிண்டுவோம். பாருங்க, சாதத்தை முதலே வடித்து ஆற வச்சுருங்க. பொலன்னு அப்போ தான் இருப்பான். நீங்கள் சூடாக வடித்து கிண்டி அப்படியே ஒரு பேஷனில் வச்சிங்கன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். முதலே வடித்து ஆற வச்சிட்டிங்கன்னா பொலன்னு இருப்பான். ஓகேங்களா? நல்லா அந்த மல்லாட்டையோடு அவனை சாப்பிடும் போது சும்மா அந்த அருமையாக இருப்பாங்க. ஏற்கனவே கடலப்பருப்பு அரைச்சி பவுடராக வச்சுருக்கோம், கடலப்பருப்பு போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வரட்டா. பாய் 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 பாய்.